தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து விலகுவதற்கான கோப்பில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளிலிருந்து வெளியேறி வருவதோடு அவற்றிற்கு வழங்கப்படும் நிதியையும் நிறுத்தி வருகிறார். அந்த வகையில் தற்போது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். மேலும் ஐநா பாலஸ்தீன நிவாரண நிறுவனத்திற்கான நிதியையும் அவர் நிறுத்தியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உடனான சந்திப்பை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகளை முடக்குவதற்காக நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.